திரும்ப வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கண்கள் மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரை, இந்த நாளிலே எங்களுக்கான வார்த்தையை தாரும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என் பிள்ளைகளோடு நீர் பேசும். உயிர்த்தெழுந்த அனுபவத்தை எங்களுக்கு கற்றுக்கொடும். நாங்கள் உணர்வடையவும், எங்கள் சிந்தைகள் மாறவும், எங்கள் கண்கள் உமையை நோக்கி பார்க்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரு? நீங்க எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா நான் எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன்? ஆதியிலே பாஸ்டர். சுமார் கிமு சொல்லுங்க, ஆண்டோட உயிர்த்தெழுதலை பொறுத்து உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சது சொல்லுங்களேன். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். இந்த பூமி என் சொந்தமல்ல, பரதேசியாய் நான் நடப்பேன் என் சுயதேசம் சேருவரை. ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடும்போது என்ன தெரியுமா? பரலோகத்தை குறித்து வந்து நினைப்பு வரும். ஆமென், ஆமென். பரலோகமே அந்த பாடல் பாடினா முன்னாடி தெரியுமா? அப்படியே பரலோகத்தில் இருக்கிறத போல அந்த உணர்வு. உண்மையா இந்த பாடல் எத்தனை பாடினாலும் எனக்கு அல்லாமல் இருக்க முடியாது என்று காண்பேனோ. ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. ஆமென், ஆமென். இந்த வார்த்தை பாட 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 உள்ள அப்படியே ஓட்ட. ஏன் தெரியுமா? அந்த ஆசை, வாஞ்ச. தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, என்ன பாஸ் இன்னைக்கு வந்து இந்த பாட்டை பாடுறீங்க? இல்லை, ஒரு வார்த்தைக்காக நான் சொல்றேன். தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எனக்கு என்னெல்லாம் தெரியும்? இயேசு வெள்ளிக்கிழமை செத்து போனார் பாஸ்டர். அவரை துணியில சுத்தினாங்க பாஸ்டர். அவரை கல்லறைக்குள்ள வச்சாங்க பாஸ்டர். கல்லை புரட்டுட்டு உட்காந்து ஓன்னு அழுதாங்க பாஸ்டர். அப்புறம் 3ஆம் நாள் யார் போய் பார்த்தா? அதிகாலை போய் யார் பார்த்தா? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளையும் போயினது. எதை பார்க்க போனாங்க? கல்லறை எதுக்கு பார்க்க போனாங்க? உயிர் தெரிந்ததை பார்க்க போனாங்க? இல்லை 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 இல்லை, அது அவர் சுத்தம் பண்ணுறதுக்கு போனாங்க. அது சடங்கு செய்ய இருக்கலாம். இந்த 3ஆம் நாள் காரியம் ஓகே, ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போ ஏதோ ஒன்று செய்வதற்கு மார்த்தாலும் மரியாளும் அங்கே போய் பார்க்கும்போது, என்னடா நமக்கு முன்னாடி யார் நம்ம கல்லை புரட்டி போட்டு வேலை செஞ்சுருக்கிறா தெரியலையேன்னு சொல்லி அவங்க பதட்டமாக போய் பார்க்கும்போது அங்கே வெள்ளை வஸ்திரம் தரித்தவர் ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸ்ரீயே, யாரை தேடுகிறாய்? அவங்களுக்கு பயம் வந்து, என்னப்பா யாருப்பா இது? இயேசுவை காணுமே, ஆளை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லும்போது சொன்ன வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் அப்பதான் நினைப்பது. ஆமா ஆமா ஆமா, அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள் கட்டுவேன். அப்பதான் நினைப்பது. ஆமென். நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்ன அப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா துக்கமும் கவலையும் வேதனையும் அவங்களை சூழ்ந்து இருக்கும் போது அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டு 3ஆவது காரியம் செய்வதற்கு போகும்போது அவர் அங்க இல்லைன்னு சொன்னபோது அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னா, நீ போய் அங்க அழுது கொண்டிருக்கிற சீஷர்களை போய் சொல்லுங்க. அவங்க வேகமா ஓடி சொல்றாங்க,
உள்ள அழுதுகிட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மார்த்தாலும் ஓடி வந்து இயேசுவை காணோம். இயேசு காணோமா? எங்கப்பா? அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இந்த வார்த்தையை அவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்று. கவனிங்கம்மா, கவனிங்கம்மா, ஒரு வார்த்தை சொல்லுகிற. இன்னைக்கு துக்கத்திலும் கவலையும் பாடுகளும் வேதனையும் அநேக நெருக்கி வரும்போது கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை சில வேளையில பிசாசு நம்ம மறக்கடிச்சு விடுறான். ஆமென். அப்படித்தானே? கவலைகள் பெருகும்போது, சோதனைகள் பெருகும்போது, வருத்தங்கள் பெருகும்போது அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததையே நாம் சில வேளை மறந்து போயிடுறோம். அப்படிதானே? அதனால தான் பிசாசு நம்ம எப்பவுமே கவலையிலே வச்சிருக்கிறான். நீ எப்பவுமே முழிச்சிருக்காத, நீ தூங்கிக்கிட்டே இரு, நீ தூங்கிக்கிட்டே இரு. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு, தூங்குப்பா, நல்லா தூங்குப்பா. நீ முழிச்சிடாத. நீ முழிச்சா வார்த்தை உள்ள வரும், வசனம் உள்ள வரும். உள்ள வந்துடுச்சுன்னா உன்னை ஆண்டவர் தட்டி எழுப்பி ஓட வச்சிடுவாரு. நீ ஓட வேண்டாம். பாரு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பாவம் நடந்து வந்து உடம்பெல்லாம் டயர்டன், எல்லாம் தூங்குப்பா. தூங்குறீங்களா? நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நித்திரை செய்கிறவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். இந்த சத்தத்தில் தூங்குறீங்கன்னா ஆமென், 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 ஆமென். நான் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. எருமாட்டு மேல மழை பெஞ்சா ஆமென், ஆமென். நான் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன் சர்ச்சுக்கு ஏசி போடணும். பாசமாக சொன்னால் ஏசி போடாதப்பா, இன்னும் தூங்கிடுவாங்கப்பா. நான் தோத்துறேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பரவாயில்ல, கொஞ்சம் ஏசி ஐயா வைப்போமே. பாச குளிர்ந்து பாஸ்டர் அப்பயாவது நடக்கட்டும். தோத்துறேன். அல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். தோத்துறேன். ஆமென், ஆமென். கீழே தண்ணி ஊற்றி உட்கார வைக்க பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தருக்கு நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இங்கே மார்த்தாளுக்கு மற்ற மரியாளுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்த வார்த்தை தன் சீஷருக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வார்த்தையை சொன்னார் இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதல் ஆண்டவர் குறித்து மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள் இப்ப என்ன செய்கிறார் என்பதை இன்னைக்கு செய்தியை கொண்டு வர போறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு காரியம் இருக்கு. ஆமென். மறைச்சிட்டா, ஆமென், இந்த உலகத்தை தேரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பொருள் சும்மா இருந்தா என்ன ஆயிடும் சொல்லுங்களேன். ஒரு வீட்டை கட்டுறீங்க, அப்படியே சும்மா பூட்டியே வச்சுட்டீங்கன்னா வீடு என்ன ஆயிடும் சொல்லுங்களேன்? பாழாயிடும். கரண்ட் போடல, ஒன்றும் போடல, எல்லாம் போயிடும். அது பூச்சி இடமே நாசி ஆயிடும். ஒரு இடத்த சும்மாவே இருந்தா ஒன்றும் உபயோகப்படாம இருக்கும். இதே போலதான் இந்த உலகத்திற்கு தேர் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் செத்துட்டு சும்மா போட்டா அவன் ஆயிடுவான் சொல்லுங்க. ப்ராசஸ் என்ன? நாத்தத்தில் விடுங்க. ப்ராசஸ் என்ன? ஒரு கொஞ்ச நாள்ல மக்கி போய் ஒண்ணும் இல்லாம போயிடும். இது உலகத்துடைய தியரி. ஒரு இடம், ஒரு காரியம் சும்மாவே இருந்தா அது வீணாயிடும். அதானுங்க. அப்ப நம்ம சும்மாவே இருந்தா, புரியுதா? ஹலோ, ஆவிக்குரிய தியரி என்ன தெரியுமா? நம்ம சும்மாவே இருந்தா நம்ம கெட்டு போயிடும், வீணா போயிடும். ஆமே, நிலத்துல. ஆனா கெட்டு போனதுல வேலை செய்யும். கெட்டு போனதுல என்னது? ஒரு இடம் சும்மா இருக்கிற அந்த இடத்துல என்னது? முள்ளு மலைய ஆரம்பிச்சிடும், புல்லு மலைய ஆரம்பிச்சிடும். ஆனா கெட்டு போனதெல்லாம் நல்லா வேலை செய்யுது. ஆனா உபயோகமானது சும்மா இருந்தா அது என்ன ஆயிடுது தெரியுமா? கெட்டு போனதாய் மாறிடுது. நம்முடைய வாழ்க்கை சும்மா இருந்தா பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். தோத்தன. அல்லேலூயா. இன்னைக்கு நான் செய்திக்கு நான் வருகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உயிர்த்தெழுந்ததின் வல்லமை, உயிர்த்தெழுதன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறது என்ன?
முதலாவது காரியம் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. நல்ல பாருங்க, அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால், நல்ல பாருங்க வசனம் சொல்லுது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப உயிர் தெழுந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்? நான் பாவத்துல வாழ்ந்த, பாவத்துல இருந்த என் வாழ்க்கை செத்து போனது, என் வாழ்க்கை நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சது. அநேகர் என்னை பார்த்து கேவலமா ஒரு மாதிரி பார்த்த என் வாழ்க்கையை என்னைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னை தேடி வந்தாரோ அன்னைக்கு என்னை வேற மாதிரி பார்த்தவங்களாம் என்னை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றி வச்சிருப்பதற்கு காரணம் தெரியுமா? அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னை தேடி எனக்குள் வந்திருப்பதனால்தான் என் வாழ்க்கை, என் ஜீவியம் மாறி இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவை தேடி ஏன் வந்திருக்கிறது தெரியுமா? நான் இயேசுவை தேடி வரும்போது அவர் என் பாவ தோஷத்தை நீக்கினார். ஆமென். பாவ தோஷம், எல்லாருக்கும் தோஷம் இருக்கா இல்லையா? என்னென்ன தோஷம் உண்டு? ஜலதோஷம் சொல்லுங்க. ஆமா, பாஸ்டர் அம்மாவுக்கும் ஒரு தோஷத்தும் எப்பவும் விலகாது. நான் விலகினாலும் அந்த தோஷம் மட்டும் எப்பவும் விலகாது. தோத்திரம் அல்லேலூயா. ஜலதோஷம் எப்பவுமே கையில் ஒரு டப்பாவோட நிற்பாங்க. தோத்திரம் அல்லேலூயா. ஆமே ஆமே. இந்த ரோட்டு பக்கம் போனால் அவ்வளோதான், அச்சுக்குன்னு வாங்க. இந்த அச்சுன்னா வீடே என்னது பூகம்பம் அதிர ஆரம்பிக்கும். தோத்திரம் அலையில் காலைல இந்த 6 மணிக்கு அலாரம் தேவையில்லை, அச்சுன்னு வாங்க, பாத்திரம் எக்கோடைக்கு ஆரம்பிக்கும். தோத்திரம் அல்லேலூயா. அது கிச்சனில் தும்புற தும்பு மேல் விட்டு வரும் கேட்கும், அதிரும். கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம், வேற ஒன்று இல்லை. உங்கள் சரீரத்தில் சில வேலை வேணும். தோத்திரம் அல்லேலூயா. பாருங்க, இந்த தோஷம் என்ன பண்ணுது? இதோ செய்யுது. சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்போ என் வாழ்க்கை சந்தோஷமா இல்லாமல், சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம என் வாழ்க்கை அழுது கொண்டிருக்கிற அந்த தோஷத்தை இயேசு கிறிஸ்து தன் சொந்த சரீரத்தை கொடுத்து நம்மை குணமாக்கி, பார் நான் எப்படி உன் பாவங்களை சுமந்து தீர்த்த என் தழும்புகளால் உன்னை குணமாக்கி இருக்கிறார் பார் என்று நிரூபிப்பதற்காக தான் ஒரு அடையாளத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். கவனிங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதின் அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா, அது அடையாளம் என்ன? அவர் கையில தழும்பு இருக்கா? அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் அடையாளம் தழும்புகள் இல்லையா? அப்பனா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்தா நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன் என்கிற அடையாளத்தை நம்ம என்ன காட்ட போறோம்? வசனம், அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமானேன், நான் சுகமானேன், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமான. எதனால? அவருடைய தழும்புகளினாலே. சொல்லுங்க, எந்த தழும்பு? அடித்த தழும்புகளினாலே நான் சுகமா. நான் அவனை பார்க்கிறேன். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து ஒவ்வொன்றாய் முத்தம் செய்கிறேன். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து ஒவ்வொன்றாய் முத்தம் செய்கிறேன். ஆமே. அவர் காயத்தை பிடித்து, இயேசுப்பா என் பாவங்களை மன்னிச்சிருக்கீங்கப்பா, நான் பாவத்தில் செத்தவன், பாவத்தில் வாழ்ந்த, ஐயோ நான் ஏன் எப்படி இருக்கிறேன் எனக்கே தெரியல ஆண்டவரே. ரோம நிருபத்தில் வாசிக்கிறோம், நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் என்ன அப்படி செய்தது. நான் ஏன் அப்படி செய்கிறேன்? இந்த வசந்த வாசிங்க ரோமர் 6. ஆமே.
எத்தனை வசனம்? 7வது நினைக்கிறேன். ஆமே. நான் ஏன் இப்படி இருக்க எனக்கு தெரியல, நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி. கவனிங்க. அப்போ நான் பாவியாய் வாழ்ந்தா என் வாழ்க்கை சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த பாவத்துக்கு நான் செத்தவன், அந்த பாவத்தெல்லாம் நான் தூக்கி எறிந்தா என் வாழ்க்கை ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளை, இன்னைக்கு ஆலயத்தை வந்திருக்கிற, இங்கே உட்கார்ந்துருக்க சொல்லுகிறேன், ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கவலையும் வேதனையும் துன்பமும் இருக்கா, இன்னைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். இந்த இயேசு உனக்காக மரித்து இந்த அடையாளத்தை காண்பிச்சாரா? பாரு, என் கையை பாருப்பா, உனக்காக ஈட்டிய விழாவில் குத்துற காயத்தை பாருப்பா, அந்த முன்முடியை பாருப்பா, அடையாளத்தை காண்பிக்கிறார்னா இன்னைக்கு ஒரு அடையாளத்தை நீங்களும் காண்பிக்கணும். என்ன அடையாளம் தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் என்னதான் சொல்லு. நீங்க என்ன அடையாளத்தை காண்பிக்க போறீங்க? தேவனால் நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடியினால் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், ஆகவே நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏன் பாவம் செய்யல? ஏன் பாவம் செய்ய முடியாது? அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியினால் துணிகரமாய் நான் தவறு செய்தேன். ஆமென். துணிகரமான பாவம் என்னால செய்ய முடியாது. ஏன்னா நான் பாவத்துக்கு செத்துட்டேன். ஒருவேளை அப்படி சூழ்நிலை வந்தா ஆண்டவர் சும்மா இருக்க விட மாட்டாரு. ஒரு சொல்லட்டுமா, விசுவாசிகளுக்குள் ஆமே ஆண்டவர் சொல்ல, ஒரு காலையில தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினாரு. ஆமே, உயிர்த்தெழுதல் ஆண்டவர் விசுவாசிகளுக்குள் இருக்கும்போது அவர்களுக்குள் மாற்றத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். சேஞ்ச். அப்ப ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஒருவன் இயேசுவை நம்பி, இயேசுவை நீதான் என் தெய்வம் என்று சொல்லி நம்பும் போது அந்த இயேசுவானவர் அவனை எப்படி மாற்றுகிறார்? சொல்லுங்களேன். எப்படி மாத்துகிறாரா? அவன் புதிய சிருஷ்டியாய், ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறான், ஒரு புதிய பிறப்பாய் மாறுகிறான். ஏன்னா பாவத்துக்கு செத்துட்டான். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை பாவ மன்னிப்பு நிச்சயம் அடைந்தவர்கள், பாவத்துக்கு செத்தவர்கள் துணிகரமாய் பாவம் செய்ய அவர்களால முடியாது. ஒருவேளை அப்படி செய்வரனா உள்ள இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டாரு, கடப்பாரை வச்சு குத்திக்கிட்டே இருப்பாரு. புரியுதுங்களா? உனக்குள் ஜீவன் இருக்கும் என்றால், உலகத்தில் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கா? இருக்காங்க. நம்ம மனசாட்சி இருக்கா? இருக்கா? யாருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு? இருக்கா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாம்மா? சொல்லுங்க, மனசாட்சி இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கா? சார், மனசாட்சி என்ன பண்ணுது? அதுக்கு அல்லது ஒரு பக்கம் தூங்குது பாஸ்டர். சொல்லுங்க, தூங்குதா அல்லது உறுத்துதா? ஹலோ, சொல்லுங்களேன். உங்களுக்குள் மனசாட்சி இருக்குன்னா அந்த மனசாட்சி பெட்டு போட்டு தூங்குதா அல்லது உறுத்துக்கிட்டே இருக்கா, அரைச்சுக்கிட்டே இருக்கா? சொல்லுங்க. அரிக்குதா? தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ வசனம் சொல்லுது, நீங்க மனசாட்சிக்கு செத்தவளா இருக்காதீங்க. உனக்குள் மனசாட்சி தப்பு பண்ணா, தவறு செஞ்ச மனசாட்சி என்ன சொல்லுது? உள்ள பட்ட 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 அடிக்குதா? ஹார்ட் பிபிலாம் சர்ன்னு ஏறுதா? யாருக்கும் ஏறி இருக்கு? சொல்லுங்களேன், யாருக்குள்ள ஏறி இருக்கு? பாஸ், நான் தான் தப்பே பண்ணலையே பாஸ், எனக்கு ஏன் பாஸ் ஏற போகுது? ஆமே. கவனிங்க, நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டேன்னா உடனே மண்ணை பட்ட 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 அடிக்குதா, விட்டு துடிக்குதா, ஹார்ட் பீட் துடிக்குதா? காரணம் தெரியுமா? அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா உள்ளே இருக்கிற மனசாட்சி போட்டு உறுத்துது. ஓ ஐயோ ஐயோ. அப்படின்னா
அதில் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீ செய்த தவறை அறிக்கை செய்து ஒப்புரவாகி, இனி நான் பாவம் செய்ய மாட்டாண்டவரே, நீ நான் பாவம் செய்ய மாட்டாண்டவரே, நான் செய்த தவறுகளை நான் திருத்திக் கொள்கிறேன். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும். நான் செய்த பாவத்தை யாரும் பார்க்கலன்னு நினச்சி நீ மறைவா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்கிறேன், உனக்கு முன்னாடி ஆண்டவர் வீடியோ கவரேஜ் எடுக்கிறாரு. நீ கூட்டத்தில் தான் ஒரு வேளை தப்பிடலாம், ஆனால் யாரை பார்க்கலன்னு நினச்சி நீ ஒரு விஷயம் பண்ணினா, வசனம் சொல்லுது, உன் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் 70mm ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவார். நானா நானா இல்லை பாஸ்டர், ஏஐ 3 டூப்பு பண்ணிட்டாங்க பாஸ்டர். இப்போ இருக்க டெக்னாலஜி என்னது? முகத்தை மாற்றலாமா, மாற்ற முடியாதா? நான் இல்லை, யாரோ என்ன போல ஒரு ஆள். ஏன்னா ஒரு ஆப் ஒன்று இருக்குது, எனக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது, நம்மை போல உருவம் உள்ளவர் இந்த உலகத்தில் இருக்காங்களாம். அந்த ஆப்பை போடுனாங்க. நானும் உள்ளே போய் பார்த்தேன். அது ஏதோ கேட்குது, அம்மா எதுக்கு தேவையில்லாத வம்பு, ஆமாம் நிறுத்தி வச்சுட்டேன். ஆமாம், நம்ம போல உருவ தோற்றம் உலகத்தில் இருக்கிறாங்களாம். உங்கள் ஃபோட்டோ அப்லோடு பண்ணினா அது காட்டும் நாங்கள். ஆமாம், நான் பார்க்க ஆசைப்பட்டேன். இது எதுக்கு தேவையில்லாம வம்பு விலை கொடுத்து வாங்கணும்? தோத்தனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பா இதில் வேண்டாம், இருக்கிறது முகமே என் முகமே போதும், என்னை போல வேறு சாயில் யாருன்னு பார்த்தா அது என்னால் வேண்டாம். ஓகே, தூக்கி போட்டேன். உன்னை சொல்ல விரும்புகிறேன், நம்ம ரகசியமாய் செய்கிறதை எல்லாம் ஒரு நாள் கர்த்தர் வெளியரங்குமாய் மாற்றுவார். நம்ம நினைக்கலாம் நம்ம யாரும் பார்க்கல. இல்லை 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 இல்லை, உன்னோடு இருக்கிறவர் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. அசையாயந்தன் நம்பிக்கை, அசையாயந்தன் நம்பிக்கை, மாறாத இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேன். ஆமென். பயம், தேவனுக்கு ஏற்ற பயம் உன்னை ஆபத்திலிருந்தும் பிசாசின் கண்ணியிலிருந்தும் உன்னை தப்புவித்து காப்பாற்றும். நான் செய்திக்கு வருகிறேன். அப்போ என்னுடைய அடையாளம் என்ன? நான் பாவத்துக்கு செத்திருக்கிறேன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்கிற அடையாளம் என்னன்னா, ஆமென். நான் வாசிங்க 1 யோவான் 3:9, பிறந்த எவனும் பாவம் யார் செய்யலையோ அவன் பிழைத்திருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். பாவத்துக்கு விலகி ஓடுறீங்கன்னா நீங்க பொல்லாப்பு விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். உனக்குள் மனசாட்சி, இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் உன்னை பாவத்துல முக்காம, பாவத்துல தள்ளாம, பாவத்தை தூக்கி எடுத்து ஓடுகிறார் அர்த்தம். ஏன் சொன்னா, ஒரு விசுவாசிக்குள் இந்த உயிர் தெழுந்த வல்லமை இருக்குன்னா ஆண்டவர் அனுக்கு உடைச்சி உருக்கி அவனை மாற்றத்திற்கு கொண்டு வந்து அவனை எங்க கொண்டு வர தெரியுமா? ஒரு இமை பொழுதிலே அவனை மறுரூபமாக்குகிறார். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் இருக்கு. ஆமென். கடைசி காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு நாம் சொல்லுங்களேன், 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 நம்ம பாவத்துக்கு செத்தாதான், பாவத்துக்கு மரிச்சாதான் ஆண்டவர் வரும்போது நான் எழுந்து செல்லவேன். நம் நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு திரும்ப பூமிக்கு வரப்போகிறார். அவர் வரும்போது நான் எடுத்துக் கொள்ளப்படணும்.
ஒருவேளை காலத்துக்கு எனக்கு மரணம் வரும்னு சொன்னா என்ன ஆண்டவர் அவர் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளணும், அதுதான் நான் விரும்புகிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடிதான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பதற்கு காரணம் நான் பாவியா இல்ல, இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிடுவேன். ஆமென். இனி நான் பாவி அல்ல. ஆமென். என்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்தனோ என்ன பாவி ஆண்டவ பார்க்கல, என்னை நீதிமானாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய ஜனமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நேற்று தினத்தில் ஒரு மீட்டிங்கில் போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் வார்த்தை சொன்னார், விசுவாசிகளுக்கெல்லாம் ஆண்டவர் கடைசியாக ஒரு ஆப்பு வச்சிருப்பார். கடைசியா ஆப்பு நாப்பு. ஒரு வேளை நம்முடைய ஜீவன் போக போதுன்னா ஆண்டவர் நம்ம இங்க விசாரிச்சு தான் உயிர் எடுப்பார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு வேளை இப்ப நான் என் ஜீவன் போதுன்னா உடனே போயிடாது, ஐசில் வச்சிருவாங்க. ஐசில் வச்சு வெண்டிலேட்டர்ல வச்சிருவாங்க வச்சுக்கலேன். வெண்டிலேட்டர் எதுக்கு சொல்லுங்க? வெண்டிலேட்டர் எதுக்கு? உன்னால முடியாது. ஆனா ஆல்ரெடி போன கேஸ் தான். ஆனா கரண்ட்ல ஏதாவது உயிரை ஓட்டிக்கிட்டு இருப்பான்னு காண்பிச்சு இருப்பாங்க. கொஞ்சம் வாய்ப்பு ஏன் கொடுக்குறா தெரியுமா? வெளியிருக்கோன்னு சொல்லுவாங்க, பாவங்க வெண்டிலேட்டர் இழுத்துட்டு இருக்காருங்க, நல்ல மனுஷங்க, 2 நாளா வாய்ப்பு ஏன் தெரியுமா? நீ மனம் திரும்பதான் இழுத்துருக்கு. தோத்தலாம். அல்லேலூயா. ஆமென். வாய்ப்பை கொடுக்குறாரு. எப்பா இப்ப நீ கரண்ட்ல ஓடுற, உன் ஆத்மா நரகத்தை போயிடக்கூடாது, கொஞ்சம் மனம் திரும்ப வாய்ப்பை கொடுத்தனம்ன்றாரு. அப்போ நான் இந்த மனம் திரும்புவதற்கான காரியம் வரும்போது ஒரு இமை பொழுதுல நான் மறுரூபம் ஆயிடுவேன். எனக்கு எத்தனையோ பேர் தெரியும், இப்படி சூழ்நிலை மரணப்படுக்கையில் இருந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். மரணப்படுக்கை அவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆண்டவரை நீதிமான மரணம் அவங்க பார்வைக்கு அருமையா இருக்குன்னு சொல்லி ஏன் ஆண்டவர் எந்த சித்திரவதை பண்றாங்க? பாட சொன்ன இல்லப்பா, அவங்க எனக்கு தேவை, அவங்கள ஒப்புரவாவதுக்கு தான் இந்த மரண படுக்க வச்சிருக்கிறேன். கடைசி நாள் அவர்கள் தெய்வ சமூகத்தில் தன் தப்பிதங்களை உணர்ந்து, ஆண்டவரே நான் இன்னாரெல்லாம் காயப்படுத்திட்டேன், ஆண்டவரே இன்னாரெல்லாம் வருத்தப்படுத்திட்டேன், ஆண்டவரே என்னால் அவங்க அழுதுட்டாங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு அவர்கள் ஒப்புரவான பிறகுதான் அவர்கள் ஜீவன் எடுக்கப்பட்டது. எனக்கு நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? பரலோகத்துக்கு நாம் போனோம்னா பாவத்தோடு போக முடியாது. பரலோகத்துக்கு நாம் போனோம்னா பாவத்தோட போக முடியாது. நீ பரலோகத்துக்கு வரணும்னா நீ பாவத்துக்கு செத்தவனாய் மாறணும். தோத்திரம். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். முதல் அடையாளம் நான் பாவத்துக்கு செத்தவன. வாசி யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46-47 வசனம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46-47. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றம் படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்கள் நல்ல, தேவனால் உண்டானவன், தேவனால் பிறந்தவன் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால், நான் சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க, நீங்க தேவனால், சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் அவருக்கு செவி கொடுக்க மாட்டீங்க, சர்ச்சுக்கு நேரமா வரமாட்டீங்க, ஊழியத்துக்கு வரமாட்டீங்க, சர்ச்சு பங்கு செய்ய மாட்டீங்க. எனக்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவன்.
ஹலோ, சண்டே மார்னிங் என்றால் வேஷமிடும் நேரம், மற்ற நேரம் எல்லாம். ஆமே சொல்லுங்கல்லங்க, யாரும் பேச வசனத்தை சொல்றேன். ஏன் என்னால கீழ்ப்படிய முடியலன்னா, நான் தேவனால் உண்டா இராதபடியினால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல. அப்ப தேவனுடைய உபாகம் 28ஆம் வசனம் சொல்லுது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனா என்ன வரும்? வானம் கிழித்து ஆசீர்வாதம் மலையை போல கொட்டும். அப்படியா? சொல்லுங்களேன். என் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடாமல் போவாய். ஆனால் இப்போது சொல்லப்படுகிற சொன்ன வசனமா உபாகம் 28 சொல்லுங்களேன். நான் செய்தி எங்கே போகுது? தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. வச்சிங்க. ஆமா, உபாகம் 28மா 28:15மா? இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளுக்கும் கவனமா இருப்பு, அவர் சத்தத்துக்கு செவி கூடாமல் போவாயானால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல மலையை போல வரும். என்னென்ன வருமா? என்னென்ன வரும்? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படியா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா இந்த பட்டணத்துல சபிக்கப்பட்டு போவேன். சபிக்கப்பட்டு போவதுன்றது சாபமான நிலை. பார்த்திருக்கீங்களா? சபிக்கப்பட்ட நிலத்தை பார்த்திருக்கீங்களா? அந்த இடத்துல ஒன்றும் வளராது, வளர்ச்சியா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. புரியுங்களா? வசனம் சொல்லுது, நீ பட்டணத்திலும், அப்புறம் இங்க வேண்டாம், நான் ஊருக்கு போன அங்க போனாலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ பட்டணத்திலும் வெளியிலும். ஓகே. ரெண்டாவது, உன் கூடையும் உன் கிச்சன்ல ஒண்ணுமே இருக்காது. எண்ணெய் இருக்காது, பருப்பு இருக்காது, கடுகு இருக்காது, உப்பு இருக்காது, அரிசி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்? ஹலோ, ஒருவேளை உங்களுக்கு அந்த நிலைமை இருக்குன்னா இந்த வசனம் உனக்கு தான் வருது. ஆசீர்வாதத்துக்குரியவனே, ஆசீர்வாதம் ஏன் உனக்கு சாபமாய் மாறினது தெரியுமா? ரீசன் 18. பாருங்களேன், எல்லாம் நீ கெட்டு எல்லாரையும் கெட்டு ஏன் சிம்பிளா ஒரு வார்த்தை, என் சத்தத்துக்கு செவி கூடாமல் போனால். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் சில வேலை சொல்ல, பாசியா என்னதான் திட்டுறாரு, இல்லை, உனக்கு இந்த விஷயம் வந்துடக்கூடாது என்பதனால ஒரு தகப்பனாய் என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன். ஒரு வேளை நீங்கள் என்னை கோபிச்சுக்கலாம், மனசில் திட்டலாம், வீட்டில் போய் பாசி என்னை ஏன் இப்படி திட்டுறாருன்னு பேசலாம். நீ என்னதான் திட்டினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வந்துடக்கூடாது என்பது தகப்பனாய் நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒருவேளை உனக்கு கண்ணு திறக்கப்பட்டா எனக்கு கொட்டினது நல்லது என்று உணர ஆரம்பிப்பா. இப்ப வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 46-47. தேவனால் உண்டானவன் வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். போதும் பாருங்க, செவி கொடாமல். இப்ப இந்த வார்த்தை கேளுங்க. அப்ப உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள் வந்து உங்க ஜீவியை மாத்தி கொண்டு இருக்கிறதுனா நீங்க உயிர் தெழுகிற அனுபவத்தை அடைந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். யார் எந்த விசுவாசிகளுக்குள் அந்த மாற்றம் வருகிறதோ அவர்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்போது உத்தமனாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். உங்களுக்குள் உங்க மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்குன்னா நீங்க கர்த்தரோடு ஓடிக்கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
நல்லா பாருங்க. தேவனுடைய அன்பினால் நம்ம வாசிக்குமா எபேசியர் 4:20 வாசிக்குமா? எபேசியர் 4:6 எபேசியர் 4:24 திரும்ப வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட, நான் பாருங்க, தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட, எபேசியர் 4:24 புதிய மனுஷனா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நல்லா பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறது, ஆமென், பாவத்துக்கு மரித்து போன உன்னை எழும்ப வைக்கிறாரு. ஆமென். உன்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். ஏன் மாற்ற விரும்புகிறார்? 1 கொரிந்தியர் 15:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், இன்னும் நீங்கள் உங்கள் பாவத்திலேயே. கவனிக்கிறீங்களா? இயேசு உயிர்த்தெழுந்தவிட்டால், அவர் கல்லறையில் இருந்திருப்பாரானால் நாம் இன்னும் பாவத்திலே இருந்து கொண்டிருப்போம், இன்னும் துன்மார்க்கத்தில் இருந்து கொண்டிருப்போம், இன்னும் அருவருப்பில் இருந்திருப்போம். ஆனால் அவர் எழுந்திருந்தபடியினால், சொல்லுங்களேன், கிறிஸ்து எழுந்திருந்தபடியினால். 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நல்லா பாருங்களேன். இப்போ உங்க வாழ்க்கை அந்த உயிர் தந்த வல்லம் உங்களுக்கு வந்துடுச்சா இல்லையா? இன்னும் பாவத்தில் இருக்கீங்களா? பாவம் உங்ககிட்ட இருக்கா? அருவருப்பு இருக்கா? கீழ்ப்படியாமல் இருக்கா? தெய்வ பயம் இல்லாமல் இருக்கீங்களா? ஏன்னா பாவம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இன்னும் எழுந்திருக்கலன்னு அர்த்தம். தூக்கத்தை விட்டு எழுந்திரு, மரித்தொட்டு எழுந்திரு. அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ண. நீ பிரகாசிக்கணும்னா முதலாவது நீ சாகணும். சாகணும்னது கயிறு தூக்கி ஓடாதீங்க. முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிங்க. மன்னிப்பு கேட்க முடியல, ஆனால் கயிறை தூக்கிட்டு ஓட முடியும். அப்படிதானுங்க. முட்டி போட வெக்கப்படுறோம், ஆனால் மோட்டோவிலே வெறுக்க வெறுக்க பார்த்துருக்கோம். உன் கண்களை ஏறிடு. ஃபேனை பார்த்தல்ல, பரலோகத்தை பார்த்து. ஆமென். ஒன்று சொல்கிறேன், இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா உன் ஆத்துமா பாதாளத்துக்கு டைரக்டா போயிடும். எழுதி வச்சுக்கோங்க. விசுவாசிய நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் தற்கொலைக்கு போறீங்களோ அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். கவனிக்கிறீங்களா? முதலாவது எண்ணத்தை, இந்த எண்ணத்தை விட்டு கலந்து எழுந்து வா. கர்த்தவன் ஆசிரியர் பிலிப்பியர் நிருபம் 3:10 வாசிங்க. இப்படி நான் எல்லாவற்றையும் நல்ல பாருங்க. பவுல் சொல்லுகிறாரு, இந்த பிலிப்பியர் 3:10-20 வீட்டை போய் எழுதி வச்சு வாசிங்க. இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை பவுல் அனுபவத்தினால் சொல்லுகிறான். நான் அந்த மரணத்தோடு ஒப்புரவாயினபடியினால் லாபமாய் தோன்றுகிற எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன்.
எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவத்துக்கு சாகணும் ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சவனா நான் இருக்கணும் ஆண்டவரே, எப்போது உங்களோடு இந்த உறவுல இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் உயிர்த்தெழுதலின் அனுபவம். ஏன் இந்த வார்த்தை சொன்னா, இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டதிலிருந்து சீஷரெல்லாம் துக்கமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மார்த்தாலும் மற்ற மரியாதை துக்கத்தோடு தான் வந்து வராங்க கல்லறைக்கு காரியம் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறுது. இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, உலகம் முழுதும் சொல்லப்படுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை துக்கம் இருக்குது, அழுகை இருக்குது, கண்ணீர் இருக்குது. நான் சொல்லுகிறேன், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உன் வாழ்க்கையை அழுது கொண்டிருக்க வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. உன் கண்ணீரையும் உன் காயங்களையும் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற மீட்பர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது இயேசு பிறந்தார். பிறந்தது அடையாளம். உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை, இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அவர் வந்தார். இப்போ உயிர் தெழுந்திருக்கிறார். உன் கட்டுகளை அறுப்பதற்கு, உன் சாபங்களை மாற்றுவதற்கு, உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவர் தேவ சாயலாய் மாற்றுவதற்காக தான் தேவன் இதை உங்களுக்கு சொல்லுகிறார். தீர்மானிங்க. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் நான் முனைக்காரையும் சொல்ல ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமாம், முதலாவது நான் பாவத்துக்கு உயிர்த்தெழுந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா, முதலாவது பாவத்துக்கு நீங்கள் செத்து இருக்கணும். தோத்திரம். ரெண்டாவது, உயிர்த்தெழுந்த அனுபவம் உங்களுக்கு வரும்னா விழுந்து போன விசுவாசம் எழுந்திருக்கும். ஆமென். நேரமில்லை, அந்த டாபிக் தலைப்பாடு சொல்கிறேன். விழுந்து போன உன் வாழ்க்கையை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார். ஏன்? உயிர்த்தெழுதுகளின் அனுபவத்தை நீ அடையும் போது நீ விழுந்து போனவன் அல்ல, நீதிமான் 7 முறை அல்ல 70,000 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏன்னா அந்த உயிர்த்தெழுத வல்லமை அவனை எழுந்திருக்க பண்ணும். அவன் விடவிடாது, அவன் விழுந்தாலும் ஓடு 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 சொல்லி உனக்குள் அந்த வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கும். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, இந்த உயிர்த்தெழுத வல்லமை தொலைந்து போன வாழ்க்கையை திரும்பவும் கொண்டு வரும். தொலைந்து போன வாழ்க்கை, ஆமென். தொலைந்து போன சந்தோஷத்தை தொலைச்சிங்களா, சமாதானத்தை தொலைச்சிங்களா, ஆசீர்வாதத்தை தொலைச்சிங்களா, நீங்க எதெல்லாம் தொலைச்சியோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை மீண்டும் இறந்து போனதை திரும்பவும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தும். தோத்திரம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இனி நீங்கள் அழுது கொண்டு இராமல் சந்தோஷமாக இருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை நேசிக்கிறார். இந்த வார்த்தையை நான் உணர்ந்து சொல்லுகிறேன். ஆண்டவரே, உங்கள் சத்தத்துக்கு நான் பாவத்துக்கு செத்து இருப்பேன், ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நான் கீழ்ப்படிந்தவனாக இருப்பேன். ஆண்டவரே, ஒரு வேலை இல்லைப்பா, என்னை மன்னிங்க, என்னை மாற்றுங்க. திரும்ப கேட்குறீங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லம் உங்களை மாற்றுவதாக. எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி எழுந்திருப்போம். ஆண்டவரே, உங்கள் வல்லமை எனக்குள் இறங்கி வருவதாக, உங்கள் வல்லமை எனக்குள் இறங்கி வருவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவர் எங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே, நான் இன்னைக்கு பாவத்துக்கு சாக நான் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை